Hi dudes, I am Dr. Suresh Sitharaman from Coimbatore. கோவிலேருந்து உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஏஐசிடி வந்து யார் வேணாலும் எவ்வளோ சீட் வேணாலும் நீங்கள் ரைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. உடனே நம்ம மக்கள் என்ன பண்ணாங்க, எல்லாரும் சீட் நான் ரைஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி யார் யாருக்கெல்லாம் வசதி இருக்கோ, அந்த காலேஜில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, அப்ளை பண்ணிட்டாங்க. இப்போ என்ன நடக்க போகுது, நான் ஏற்கனவே போன வீடியோ சொன்ன மாதிரி சீட்டு வந்து 25,000 சீட்டுக்கு மேலே ரைஸ் ஆக போகுது. ரைட்டு, என்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, லேப் இருக்குது, எல்லாம் இருக்குது, நான் அப்ளை பண்ணிட்டேன், என்னால் நடத்த முடியும் அப்படின்னு நம்பி எல்லாரும் போட்டாச்சு. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் பர்சனலைஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து எப்படி ஆர்டர் வரப்போகுது அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம வெயிட் பண்ணுறோம். பிப்ரவரி மந்த் எண்டுக்குள்ளே நமக்கு தெரிய வந்துடும். கண்டிப்பாக இந்த வருஷம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில கல்லூரிகள் வெளியில் போகிறாங்க, சில கல்லூரிகள் உள்ள சீட்டை அதிகப்படுத்துகிறாங்க. இன்னும் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த வருஷம் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட அட்டானமஸ் காலேஜ் வெளியில் வந்திருக்கு. ஃபுல் அட்டானமஸ். எந்த காலேஜ் எடுத்தாலும் அட்டானமஸ். அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் அட்டானமஸ் கிடைச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் சந்தோஷமாக இருந்தாலும் இதில் என்ன பிரச்சனை, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அட்டானமஸ் கல்லூரிகள் ஆகிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, குவாலிட்டி அப்படிங்கிற பாயிண்ட்டை ஒரு கேள்விக்குறியாக வச்சேன். நான் போன வீடியோ பேசும்போதே குவாலிட்டி ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். அதை காலம் போக போக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரெண்டாவது என்ன பிரச்சனைனா, அந்த குவாலிட்டி ஏன் போகும் அப்படிங்கிற பாயிண்ட் நான் சொல்கிறேன் இல்லையா. இப்போ கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் போய் எல்லாரும் போகிறதுனால கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் சொல்லி கொடுக்கறதுக்கான வாத்தியார்கள் கிடைக்காம திக்குமுக்காகி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அல்லது ஒரு அப்ளிகேஷன்ஸ் எனக்கு வந்து போஸ்டிங் இருக்குது, நான் அப்ளை பண்ணி ஒரு ஓப்பனிங் கொடுத்து ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாலோ, இல்லை நான் எங்கேயாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆட் கொடுத்தாலோ சரியான ஆட்கள் கிடைப்பதில்லை. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸையோ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையோ, மெஷின் லேர்னிங்கையோ, டீப் லேர்னிங்கையோ, நல்லபடியாக ஈவன் சைபர் செக்யூரிட்டியோ, இந்த வேலைசை போன்ற விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதற்கான சரியான ஆசிரியர்கள் கிடைப்பதில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. 5 போஸ்டிங் இருக்குது வாங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் கூட அப்ளை பண்ணுறதில்ல. 100 போஸ்டிங் இருக்குது வாங்கன்னு சொன்னால் அப்பவும் நிறைய பேர் அப்ளை பண்ணுறதில்ல. ஸோ இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே அவங்க அப்ளை பண்ணாலும் அவங்க டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் அந்த டிமாண்டை கொடுக்கறதுக்கு கல்லூரிகள் முன் வந்தாலும் கூட இப்போ என்ன பிரச்சனைனா, சரியான ஆட்கள் கிடைக்கவில்லை அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இப்போ டீச்சரே இல்லாம போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆளுநர் கடையில் டீ ஆத்துற மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனவே இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி நடக்க போகுது, இதுக்கெல்லாம் எப்படி முடிவெடுக்க போகிறாங்க, என்ன மாதிரி ஆட்களை சேர்க்க போகிறாங்க, எல்லா டீச்சர்ஸும் கரெக்டாக இருப்பாங்களா, இதை வச்சு நெக்ஸ்ட் இயர் காலேஜஸ் எப்படி ரன் ஆக போகுது, நீங்கள் எந்த மாதிரிலாம் ஸ்கில்டு கற்றுக்க போகிறீங்க, எந்த அளவுக்குலாம் நீங்கள் ஜெயிச்சு வர போகிறீங்க பார்க்கலாம். தொடர்ந்து பேசும் மனிதர்கள் உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.